காவி வேட்டி கட்டினதுக்கு அப்புறம் தான் எந்த அரசியலாத்தையும் உள்ள மாதிரி முடிச்ச வைக்கன்னு தெரியுது. நான் தான் உண்மையை சொல்லிட்டேன். எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க? நான் வேணா திரும்ப வீட்டுக்குள்ள போயிட்டுமா? எதிர்கட்சி தலைவர் சங்கையா ஆளுங்க தூக்குங்கடா தூக்குங்க. ஆளுங்கட்சி அடியே தாங்க முடியல, இதுல எதிர்கட்சி அடியே வேற தாங்கணுமா? சாமி நீங்களும் பாருங்க சாமி. சாமி சுத்தமான சேர் தான் சாமி. சொல்லுங்க சாமி, உத்தவபத்திர வீட்டுல என்ன பூஜை பண்ணீங்க? மினிஸ்டர் சீட்டுக்கா சிஎம் சீட்டுக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் தரேன் அவன் கொடுத்ததை விட 2 மடங்கு படம் நான் தரேன். வர எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும், அவன் தோக்கணும். சொல்லுங்க சாமி, உங்க லிஸ்ட் சொல்லுங்க. லிஸ்டா? அதான் சாமி. என்ன லிஸ்ட்? உங்க பூஜை சாமான் லிஸ்ட். நாங்க பண்ண பூஜையே வேற. யாருக்கிட்ட வந்து யாரை பத்தி தப்பா சொல்ற? அவன் உத்தவபத்திரன்டா. பொய் சொல்ற. சத்தியமா சொல்றேன். அவன் சத்தியத்துக்காகவே வாழ்ற, சத்தியம் வாழ்றா. அவனை பத்தி தப்பா சொல்ற. என்ன சாமியார்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் உண்மையான சாமியாரே கிடையாது. தலைவரே, இவன் போய் சொல்லிட்டு உங்ககிட்ட தப்பிச்சு போலான்னு பாக்குறான். உத்தமத்துல இருந்து புகையா வந்துச்சு தலைவரே. பார்த்தேன் தலைவரே, எல்லாரும் அதை பார்த்தோம். ஆமா தலைவரே. யோ நிப்பாட்டுங்க. நான் சொல்றேன்ல சாமியார்ல சும்மா அடிச்சிட்டு பாருங்க. டேய் என்னடா இவன் டுபாகூர் சாமியாரா? நேத்து ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தப்ப போட்டு வெள்ளை டவுசர் பாருங்க, பாத்துங்க. சும்மா அடிச்சுக்கிட்டு இன்னும் நம்பிக்கை வரலையா? உடனே சேலம் ஜெயிலுக்கு போகணும்னு கேளுங்க. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா ஏதாவது போலீஸ் வாசல்ல என்ன இறக்கிட்டு போங்க, அவங்களே என்ன தூக்கிட்டு போயிருவாங்க. தலைவரே, இவன் சொல்ல உண்மையா இருக்கும்னு தோணுது. உத்தம ஆளுங்க காலேறி போனானுங்க, இன்னும் திரும்பி வரல. ஏதோ விஷயம் இருக்கு தலைவரே. இவனை கையை கட்டி வண்டியில போடுங்கடா. வண்டியை இந்த பாண்டி கண்ணாடி போட்டுக்கோ. கேவலமா இருக்கடா. டேய் உனக்கு தான் மாண்டி. டேய் இங்க என்னடா? ஏய் மாப்ள, நான் 5 விட்டு வர கொஞ்சம் எடுத்து விடுறா. செலமே நிக்கறாப்ல. சேச்சி டீ கடைக்கு முன்னால ஓடி வைக்கணும். போட்டோ எடுத்து ஆயிச்சு கம்மியா சொல்லுங்க ஓட்ட. அப்படி எடுறா. இது எப்படி இருக்கு? பள்ளத்துல திரும்ப அங்கேயே போயிட்டேன். நான் பணம் எடுக்க வந்துட்டு இவனுங்களை படம் எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. இது ஜாக்கி சான், இது ப்ரூசி, இது சட்லி. சூப்பர். டேய் எது தட்டுப்படுது? டேய் பொட்டிடா. பொட்டியா? டேய் பெட்டியாடா அது. மாப்ள 5 விட்டுக்கற பொட்டி. டேய் என்ன பண்ணி பாப்பா என்ன? பெட்டி. ஆமாடா பெட்டிடா. டேய் பெட்டி கடந்துச்சு. எனக்கு ஒரு பெட்டி வந்தா. பொட்டி கடந்துச்சு. ஒரு பெட்டி வாங்குற ஒரு பெட்டி. புடி சீக்கிரடி யாரோ என்ன பணம் சம்பாதிக்க சொன்னீங்க தமிழ் செல்வி. இப்ப பாரு உன்னோட வீராட்டி எப்படி உன்னை வாழ வைக்க போறேன்னு. நமக்கு 3 பெட்டி போதும். கட்டும் பட்டி தொட்டி பதறட்டும் பட்டைய கிளப்பு வீராட்டே. பொட்டிய திறக்க நோட்டைய இப்ப என்ன போற கட்டி தூக்குட வீராட்டே. பணம் 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 பணம். என்ன மாப்ள எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எந்த பக்கம் போறது? அதான் மேப் இருக்குல்ல, அத பாப்போம். மேப் கொடுடா. இந்த பேக் இப்பதான் யூஸே ஆகுது. ஐயோ ஏய் என்ன அது? கிச்சனு, பெட்ரூம், டாய்லெட் இருக்கான்னு பாரு. வயிறு சரியில்லை. ஏன் நீ இது இருக்க போறியா? வாயில நல்லா வரும். இவன் வேற வாயில வர. இல்லடா, காட்டோட ப்ளூ பிரிண்ட் எடுத்துறதுக்கு பதிலு என் வீட்டு ப்ளூ பிரிண்ட் எடுத்து சொல்லல. இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டு தான் இவ்வளவு ஃபிலிம் காமிச்சே நீ. இப்போ என்ன பண்றது? வேற வழி. அந்த வழியிலே திரும்பி போய் பாப்போம். நேரு வழி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழி. கால் வழி தான் மிச்சம். வாங்கல புலம்பாம போயா. நம்மளும் எங்கெங்கயோ தேடுறோம் தலைவரே. பொட்டி கிடைச்ச பாடு இல்ல. கால் வலிக்க நடந்து தெரிஞ்சதுதான் மிச்சம். தலைவரே பொட்டி. ஏய் மரியாதை பெட்டி கொடுங்க. இந்த பாருங்க, பெட்டியை நாங்க தான் கண்டுபிடிச்சோம். அதனால நோ டீல் நோ ஷேர். பேச்சு கேடல்ல. அப்ப என்னமோ சிப்ஸ் பேட புடின்னு முடிய மொட்டை பையல. உனக்கு என்ன சேர் தரணும்? சேர் கிடையாது, சோபா கிடையாது. துறப்பல தலைவரே. இப்போ என்ன தலைவரே பண்றது? தலைவர்கிட்ட கேட்போம். சொல்றா. தலைவரே பொட்டி கச்சிச்சு. அப்படியா? ஆனா அது பசங்க கையில இருக்கு, அவனுக்கு தர மாட்டேன்றானுங்க. என்ன பண்றது? பொட்டி அவங்க கையிலே கொடுத்துட்டு அங்க ஏன் கடை இருந்தா பிரியாணி கிண்டுவாங்க. ஓகே தலைவரே. அவங்களை வெட்டி போட்டு பொட்டி எடுத்துருவாங்கடா. ஓகே தலைவரே.
ரெண்டு அண்ணனுங்களா ரெண்டு தம்பிங்களா அப்படியே நில்லுங்க. ஏய் நாங்க என்ன மினி பஸ்ஸா? நீ சொன்னதா நிக்கிறது 5 வீட்டுக்காரன்டா. நீ வேணா ஓடுற பஸ்ல ஏறிதே வா. என்னடா சேரில் இருந்தாரு சார் சொல்றேன். அதுக்கு அறுவாளத்துக்கு காத்துல வைக்கிறீங்க. வேணும்னா 50-50 எடுத்துக்கலாமா? ஒட்டி வைங்களா? சீக்கிரம் ஏம்பா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 20% கொடுக்கல. ஏய் இங்க வாங்க. டீல் நல்லா இருக்குல்ல? வாங்கி வந்துரு. போட்டு என்ன சவுண்ட் விட்டுட்டு இருக்க? இங்க பாரு, பொறுக்கி மாதிரி இருந்தவன் குழந்தை மாதிரி ஆயிட்டான் பாத்தியா? நாங்க பொறுக்கி மாதிரி இருக்கோம், குழந்தை மாதிரி இருக்கோம். குழந்தை மாதிரி இருக்கணும். ஒட்டிக்குறா. ஏய் எல்லாம் சரிங்கடா. குடும்பட்டியா விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்புறம் எவனும் உயிரோட இருக்க மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எல்லாம் வயசப்பட்டு. ஹலோ தலைவரே, பெட்டி நம்ம கையில தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே வந்துருவான். நீங்க அப்படியே மலையாடி வாரத்துக்கு வந்துருங்க. ஏய் அங்கெல்லாம் வேணாம்டா. நீங்க பொட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இங்க வச்சு பிரிச்சுக்குவோம். வேணாம் வேணாம். அங்க வந்து ஏதாவது பேசி நீங்க எல்லாரும் ஏமாத்திருவீங்க. நீங்க மலையாடி வாரத்துக்கு வாங்க. இங்கே பங்க பிரிச்சு நம்ம டீல முடிச்சுக்குவோம். எல்லாம் என் நேரம்டா. வந்து தொலைக்கிறேன். வண்டி திருப்பா. அங்க போனதுக்கு அப்புறம் கொடுக்காம ஏமாத்திட்டாருன்னா எல்லாம் இவன் மேப்பால வந்த வேணாம். ஆமா ஆமா எடு போலாம். போச்சு போச்சு 100 சி போகுது பாரு. ஐயோ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அருவி பக்கம் எதுக்கே வந்தீங்க? சார் கோயிலுக்கு போகும்போது சுத்தமா குடிச்சிட்டு போலான்னு வந்தோம் சார். அருவியில குளிக்க கூடாது போர்டு வச்சு 2 மாசம் ஆகுதுடா. எதுடா உள்ள போனீங்க? என்னது ஓடா? இது நம்ம பார்க்கவே இல்லையே. டேய், நாங்க போட்டிருந்த கேட்டை வர உடைச்சிட்டு உள்ள போயிருக்கீங்க. சொல்லுங்கடா, எதுக்கு வந்தீங்க? சந்தன மரம் வெட்டவா செம்மரம் வெட்டவா? சொல்லுங்கடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். டேய், என்னடா குசு குசு பேசிட்டு இருக்கீங்க? சமாளிக்கணும். கேக்குறேன்ல சார், நாங்க கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு பெட்டியை உங்களுக்கு கொடுத்துறோம். தலைவர்கிட்ட நாங்க பேசிக்கிறோம். என்ன சொல்றீங்க? என்னது பொட்டியா? யோ சார், முதல்ல வண்டியை செக் பண்ணியா? ஓகே சார். சொல்லட்டுமா? அதானே எல்லாம் உன்னாலதாயா. நானும் அதை ஏதாவது பேசி சமாளிச்சிருப்பேன். ஓபன் பண்ணு. என்ன இவ்வளவு பெட்டி இருக்கு? சார் இறங்கு. ஓகே சார். ஓபன் பண்ணு. யோ, பொதுமக்கள் கிட்ட இருந்து சொன்ன கருப்பு பணத்தெல்லாம் வச்சு என்கிட்ட விலை பேச வந்திருக்கியா? மொத்த பெட்டி வண்டியில ஏத்தியா? சரிங்க சார். யோ தள்ளுங்க. சார் சார் உலகிற பெட்டி எடுக்கிறாங்க. ஐயோ மொத்த போட்டு ஏத்துவானுங்களே. நமக்கு கிடைக்க வேண்டியது மொத்தம் போச்சு. சார் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம் சார். காடு மலையெல்லாம் ஏறி இவனுங்க எப்படிங்க? எப்படி நீங்க எங்க சரிங்க? நானும் இந்த பெட்டியை தேடிதாயா வந்தேன். ஏங்கண்ணா என்னால நம்ப முடியல. உத்தமனா எவ்வளவு பெரிய பதுக்குல பண்ணிருக்கான். சரி, பெட்டில நம்ம வண்டியில ஏத்து. முடியாது. சட்டத்துக்கு புறம்பா நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீ செய்யாத, நான் செய்யறேன். என்னையா, சட்டசபையில தான் நம்ம அடிச்சுக்கணும். அடுத்த போனா அடைச்சிக்கணும். இதானே அரசியல் நீதி. கண்டிப்பா. இனிமே எவன் குறுக்கு வந்தாலும் குமுறிட வேண்டியதானே. முதல்ல இந்த அவங்களை முடிச்சு விட்டுருவோம். முடிச்சிருவோம். வந்துட போறாங்க. என்னடா போலீஸை கட்டி விட்டுறாங்க? தலைவரா முடிச்சாச்சு. பொட்டி பெட்டியில இருக்கு. சரி தலைவர். ஏய் பொட்டி மேல கைய வச்சுக்க, கைய வெட்டிடுவோம். கொஞ்சிடுவோம். நான் சிரிச்சா நீங்களும் சிரிப்பீங்களா? என்ன தலைவர் டக்குன்னு கை தூக்கிட்டேன். கையை கட்டினா கையை தூக்கணும் முறப்பா. ஏய், முதல்ல அருவாலாம் கீழே போடுங்கடா. போடுங்கடா. ஏய், பெட்டியில ஏத்துங்கடா. சீக்கிரம் ஏத்து. அசஞ்சா சுற்றுவேன். கொண்டு போடாங்க. சீக்கிரம் ஏத்துங்கடா. சரிண்ணே. ஏய், போடா. காக்கி சட்டை கட்டு தப்பிக்கிறதுக்காக காவி வெட்டி கட்டி இப்படி கரை வெட்டி கட்டின ஓட்ட மாட்டிக்கிட்டேனே. இதுல இருந்து எப்படி கரை சேர போறதோ தெரியலையே.
ஏய் நாங்க ரெண்டு பேரும் வண்டியில ஃபாலோ பண்றோம் நீங்க குறுக்கு வழியில ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரம் வா வாங்க தலைவரே நாமளும் பின்னாடியே போவோம் வழியில எங்கேயாவது மாட்டினா டிடி பாண்டி வா பாண்டி ஐயோ வண்டி போகுது வண்டி போகுது வண்டி போயிடுச்சு போயிடுது ஐயோ ஐயோ போச்சு நீ போயிட போறியா போய் டேய் டேய் புடி புடி அந்த வண்டி புடி யோ போற வண்டி அப்படியே பிடிக்க முடியும் இது ஒண்ணும் குறைச்ச இல்ல வா போயிடுச்சு போயிட்டா போயிட்டா நீ போங்க முதல்ல போங்க ஏய் வண்டி எடுத்துடா ஏய் ஏன்டா இங்க உட்கார்ந்திருக்கீங்க நூறு கோடியா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஏன் அப்படி உருண்டு வந்த உனக்கு அறிவு இருக்கா தூக்கங்களா நல்ல வேலை யாரும் பார்க்கவே இல்லை பேங்க் டயர் உன் மேல ஏறா போச்சு அதுவா ஏய் ஏறுங்க ஏறுங்க உடம்பெல்லாம் புண்ணை போச்சுடா இருடா சீக்கிரம் வண்டியில போகுது சீக்கிரம் போ பணம் தான் கிடைச்சிருச்சு இல்ல என்னை விட்டுருங்க நான் இப்படியே போயிடுறேன் ஏய் நீ ஒரு அக்யூஸ்ட் உன்னை விடலாம் முடியாது நான் அக்யூஸ்டு நீங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஏய் வைங்கடா ரெண்டு இவனுக்கு ஒண்ணுக்கு வருது முன்னாடியா அன்னைக்கு நிறு இல்லைன்னா நான் வண்டிக்குள்ளே இருந்துருவேன் தலைவா இவன் வண்டியை நடச்சுவா போல இருக்கு ஏய் வண்டி ஓரமாட்டி பாடுறேன் சரிங்க வா ஏய் எனக்கு ஓடு ஓடு ஏய் சீக்கிரம் போயிட்டு வாடா அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது